கதவை திறந்து நம்ம ஃபார்மை பார்த்தா உள்ள புதுசா ஏதோ ஒரு உயிரினம் வந்திருக்குங்க. டப்பாவை போட்டு மூடி வச்சிருக்கோமே, என்னதான் இருக்குன்னு திறந்து பார்க்கலான்னு திறந்தா புதுசா ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு. ஆமாங்க, யூடியூப்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 33,000 இருந்து 34,000 மாறி இருக்கீங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினால புதுசா ஒரு மொட்டைக்கழுத்து கோழி ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 16,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 17,000 ஃபாலோவர்ஸா மாறி இருக்கீங்க. அந்த 1000 ஃபாலோவர்ஸ் ஏறினால புதுசா ஒரு கருங்கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கோம். இப்போ மொத்தமா நம்ம கிட்ட 51 கோழி குஞ்சு இருக்கு. யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்றதுக்கும் ஏத்த மாதிரி இங்க நம்ம கோழி குஞ்சோட எண்ணிக்கையை ஏத்திக்கிட்டே இருக்க போறோம். பாப்போம் நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கோழி பண்ணையை பெருசாக்குறீங்க. அந்த ஒரே ஒரு ஃபீடர்ல சாப்பிடுறதுக்கு நம்ம கோழி குஞ்செல்லாம் லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக இன்னும் ஒரு குட்டி ஃபீடர் வாங்கியிருக்கோம். இதோட விலை 150 ரூபா. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 3 ஆஃப் நம்ம நாட்டுக்கோழி பிசினஸ் பண்ண போறோம். ஃபுட் ஃபீடர் 2 வச்சதும் பசங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சாப்பிடுறாங்க. என்னதான் 2 வச்சாலும் இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடுறதுக்கு கியூல நிக்க தான் செய்றாங்க. இன்னொரு ஃபீடர் ரெடி பண்ணும் போல வழக்கம் போல வாட்டர் ஃபீடரை நல்லா கழுவி நல்லா சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி வெதுவெதுன்னு தண்ணி ரெடி பண்ணி குளிர்காலமா இருக்கனால 2 நாளைக்கு ஒருக்கா டெட்ராசைக்கிள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கும். இந்த டெட்ராசைக்கிள் பவுடர் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கெட் 100 ரூபா வரும். மொத்தமா இன்னைக்கு நமக்கான செலவு 2 பீஸ் கோழி குஞ்சு 120 ரூபா, ஒரு ஃபுட் ஃபீடர் 150 ரூபா, மெடிசன் பேக்கெட் 100 ரூபா, மொத்தம் 370 ரூபா. நேற்று வரைக்கும் ஆன செலவு 4370 ரூபா. இதுல இந்த 370 ரூபாய் ஆட் பண்ணா டோட்டல் 4740 ரூபா. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவும் யூடியூப்ல சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ண போற ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் வச்சு தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஃபேஸ்புக்ல பாக்குறவங்களாம் சும்மாவா? நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் ஒரு 20,000 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கணக்கை வச்சு வேற ஒரு விஷயம் பண்ணலாம். சோ ஃபேஸ்புக்ல பாக்குறவங்களும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பைனாப்பிள் கண்ணூரான ரியோ சிக்கு என்ன பண்றாரு, நிறைய பேருக்கு அவரு நல்ல ஜாலியா இருக்காரு. ஆனா முக்காவாசி நேரம் நம்ம ஷோல்டர்ல ஏறி உட்காந்துக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. இவரை ஷோல்டர்ல வச்சுக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை தான், அவர் நகம் கொஞ்சம் தின்னான டிஷர்ட் போட்டா பயங்கரமா குத்துது. ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து அவரோட நகம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுலாமான்னு யோசிச்சா நகம் இல்லாம அவரால் மேலே ஏற முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.